ஈரோட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஈரோடு நேதாஜி காய்கறி சந்தை சேரும் சகதியுமாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், கனமழையால் காய்கறி சந்தை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது? இதனால் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? அந்த சேரும் சகதியினால் பொதுமக்களினுடைய வரவு அங்கு குறைக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன சொல்லுங்க. ஈரோட்டில் ஈரோட்டில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் ஈரோட்டில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக புகழ்பெற்ற நேதாஜி காய்கறி சந்தை முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் வருகையின்றி சந்தை வெறிச்சோடி உள்ளதுடன் வியாபாரி வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு வஉசி பூங்கா மைதானம் அருகே நேதாஜி காய்கறி சந்தை மார்க்கெட் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலிருந்து நாள்தோறும் டன் கணக்கில் காய்கறிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. மற்ற சில்லறை கடைகளை விட இங்கு காய்கறிகளின் விலை மிகவும் குறைவாக காணப்படுவதால் எப்போதும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் இந்த மார்க்கெட்டிற்கு வந்து குவிகின்றனர். மேலும் முன்பு நகரின் மையப்பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த சந்தை கொரோனா பரவல் காலகட்டத்தில் சமூக இடைவெளியை பின்பற்றுவதற்காக ஈரோடு வஉசி பூங்கா மைதானத்திற்கு தற்காலிகமாக மாற்றம் செய்யப்பட்டது. இருப்பினும் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இன்றி திறந்த வெளி மைதானத்தில் கடைகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. மேலும் பொதுமக்களுக்கு தற்போது ஈரோட்டில் பெய்து வரும் மழையினால் மைதானம் முழுவதும் மழைநீர் வடிய வழியின்றி தேங்கியுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த மார்க்கெட் வளாகமும் ஆழமான சேரும் சகதியுமாக உருமாறியுள்ளது. வேறு வழியில்லாத வியாபாரிகள் அந்த சகதிக்கு நடுவழியே தங்களது கடைகளை அமைத்து சேற்றில் நின்று கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக சேற்றுக்குள் இறங்கி காய்கறி வாங்க பொதுமக்கள் கடும் தயக்கம் காட்டி வருகிறது. அத்தியாவசிய தேவைகளுக்காக சந்தைக்கு வரும் ஒரு சில பொதுமக்கள் சேற்றில் கால் வைத்து அஞ்சி நீளம் தாண்டுதல் போன்ற போட்டியாளர்களைப் போல தத்தி தத்தி குதித்து செல்லும் அவல நிலைதான் தற்போது உள்ளது. இதனால் சந்தை வளாகம் முழுவதும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் காய்கறிகள் விற்பனையாகாமல் அழுகி வருவதால் வியாபாரிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகிறது. இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது மழைக்காலம் தொடங்கும் போதெல்லாம் இந்த மைதானத்தின் நிலைமை மோசமாகி வருகிறது. இந்த நிலைக்கு மாநகராட்சி நிர்வாகம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் மீண்டும் இணைகிறார். அவருடன் பேசலாம். ரமேஷ்குமார், அங்கு கனமழையால் ஈரோடு நேதாஜி காய்கறி சந்தை சேரும் சகதியுமாக இருக்கிறது. இதனால் பொதுமக்களினுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் வேறாணி. ஈரோட்டில் நேற்று பெய்த மழை காரணமாக புகழ்பெற்ற நேதாஜி காய்கறி சந்தை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இதனால் பொதுமக்கள் வருகையின்றி சந்தை வெறிச்சோடி உள்ளது. வியாபாரிகள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு வஉசி பூங்கா மைதானம் அருகே நேதாஜி காய்கறி மற்றும் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் டன் கணக்கில் காய்கறிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. மற்ற சில்லறை கடைகளை விட இங்கு காய்கறிகள் விலை மிகவும் குறைவாக காணப்படுவதால் எப்போதும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சிறு வியாபாரிகளால் இந்த மார்க்கெட் பரபரப்பாக எப்போதும் காணப்படும். மேலும் முன்பு நகரின் மையப்பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மார்க்கெட் கொரோனா பரவல் காலகட்டத்தில் சமூக இடைவெளியை பின்பற்றுவதற்காக வஉசி பூங்கா மைதானத்திற்கு தற்காலிகமாக இடம் செய்யப்பட்டது. இருப்பினும் போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் இன்றி திறந்த வெளி மைதானத்தில் கடைகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் தற்போது ஈரோட்டில் பெய்து வரும் மழையினால் மைதானம் முழுவதும் மழைநீர் வழியின்றி தேங்கியுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த மார்க்கெட் வளாகமும் ஆழமான சேரும் சகதியுமாக உருமாறியுள்ளது. வேறு வழியில்லாத வியாபாரிகள் அந்த சகதிக்கு நடுவிலேயே தங்களது கடைகளை அமைத்து சேற்றில் நின்று கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சேற்றுக்குள் இறங்கி காய்கறி வாங்க பொதுமக்கள் கடும் தயக்கம் காட்டி வருகிறது. அத்தியாவசிய தேவைகளுக்காக மார்க்கெட்டுக்கு வரும் ஒரு சில பொதுமக்கள் சேற்றில் கால் வைத்து அஞ்சி நீளம் தாண்டுதல் போன்ற போட்டியாளர்களை போல தட்டி தட்டி புரிந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சந்தை வளாகம் முழுவதும் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் காய்கறிகள் விற்பனையாகாமல் அருகி வருவதால் வியாபாரிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது மழைக்காலம் தொடங்கும் போதெல்லாம் இந்த மைதானத்தின் நிலைமை மோசமாகி வருகிறது.
இந்த நிலைமைக்கு மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்றும் தற்காலிகமாவது பொதுமக்கள் மற்றும் வியாபாரி அமைப்பதற்கு ஏதுவாக முறையான நடைபாதை பாலம் அல்லது தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்திற்காகவும் ஈரோடு மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க என்பது சமூக ஆர்வலின் கோரிக்கை. கனமழையால் ஈரோடு நேதாஜி காய்கறி சந்தை சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்களினுடைய வருகை குறைந்திருக்கிறது. வியாபாரிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.